ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் ஜூன் 29ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றிருக்கு அப்படிங்கிறதையும், நாளைய தினம் நமக்கு சந்தையில மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கு, அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒன்றே செய், நன்றே செய், தொடர்ச்சியாக செய் அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். அத நிறைய பேர் வந்துட்டு கடந்து போயிடுறீங்க. இங்க எங்க நான் பை பண்றது, எங்க பை பண்றது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறீங்க. நம்ம சேனலோட நோக்கம் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமே, வழிகாட்டுதல் மட்டுமே. இதுல பை அண்ட் செல்லுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரு தொழில்நுட்பம் வருது. இப்போ ஒரு தொழில்நுட்பம் வெளிநாட்டுல ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட போய் எனக்கு அது தொழில்நுட்பம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அது எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி அதை வந்துட்டு எரிச்சு தயாரிச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி நம்ம எப்படி இந்த மெட்டீரியல்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றவங்க இதை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இங்க நான் எங்க ட்ரேட் பண்ணுவேன்னு பார்க்கறத விட, மார்க்கெட் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதற்கு கால நேரம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, இதுல பல பேர் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். எங்க வாங்கலாம்னு சொல்லலாம். இல்ல அவங்களே வர்த்தகம் பண்ணி கூட காமிக்கலாம். நம்மளுடைய நோக்கம் நான் இப்படித்தான் வர்த்தகம் பண்றேன் அப்படிங்கிற காண்பிப்பது கிடையாது. அதனால வந்துட்டு இதனை எதிர்பார்த்து நீங்க இந்த காணொளி பார்க்கறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான காணொளி இது கிடையாது. ஓகே. நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் 18 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் கண்டுபிடிச்சு அந்த ரேஞ்சுக்குள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒரு கேட்வேவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். காலங்காலமா இதே தான். நம்ம வீடியோ போட்ட காலத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், எட்ஜ் லெவல், வைட் ரேஞ்ச் லெவல், கால் செல்லர் பேனிக் பிளேஸ், புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்ட்டு இதை வச்சே தான் போட்டுட்டு வரோம். ஆனா சமீப காலமா உங்களுக்கு புரிதலுக்காக நான் என்ன பண்றேன், அந்த லெவல்ஸை மட்டும் சொல்லாம அதை வரைபடத்துல எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இப்ப புரிதல் உங்களுக்கு இருக்குங்கிறீங்க. புரிதல் இருக்கிறவங்க பாருங்க. புரிதல் இல்லாதவங்க தொடர்ச்சியா பார்த்து புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காணொளி வேண்டாம். ஓகே. கடந்த காணொளியில நம்ம எடுத்துக்கிட்ட இடம் அப்படின்னு பார்த்தா சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோசிங்க அப்படின்னு பார்க்கணும். இதோட காமன் ஏடிஎம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப பார்த்தா ஒரு 104 ரூபாய் நமக்கு காமன் ஏடிஎம் வரும். இதுல கால் ஆப்ஷனுடைய விலையை விட புட் ஆப்ஷன் விலை வந்து ஒரு 7 ரூபாய் ஜாஸ்தினால 24,093. நான் வந்து இதற்கு முன்னாடி கணக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 24,100 எடுத்துட்டு காலுக்கு 100 ரூபா புட்டுக்கு 100 ரூபான்னு கொடுத்துட்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன பண்ணியிருப்போம், 24,000 கால், 24,200 புட் எடுத்துட்டு இந்த காலுக்கு புட்டுக்கும் 100 அண்ட் 200ன்னு காணொலியில் சொல்லியிருப்பேன். இதுக்கு 100, இதுக்கு 200. ஆனா கரெக்டா இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு பார்த்தா 24,000 காலுக்கு 93 அண்ட் 200. இவங்களுக்கு 107/200. அவ்வளவுதான் லாஜிக். அப்ப ஏன்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது இது அட் த மணி. எக்ஸ்பெரி விஷன் அப்படிங்கும்போது எக்ஸ்பெரியில அட் த மணியோட மதிப்பு 0. அப்ப இந்த 0 மதிப்பு இல்லாம இதுல யாராச்சும் ஒருத்தர் இன்ட்ரின்சிக் வேல்யூ மாறி அவங்க இம்பாக்ட் பண்ணணும். யாரு 24,100 கால் புட்ல. அப்ப இவங்க கேட்வே எப்படி நடக்குது அப்படிங்கறக்காக தான் இந்த காணொளி உங்களுக்கு முதலே பதிவு பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, இது காலையில மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த தகவல். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் ஏரியான்னு கொடுத்துட்டு 24,020 டு 24,380 கொடுத்துருக்கோம். அடுத்து டிராபிக் ஜோன் 24,080 டு 220. அதே மாதிரி பேரல் ஜோன் 24,150. இன்னைக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் காலையில 24,020 வந்ததுமே உடனே ஒரு ரைஸ். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே அந்த 24,020 கட் பண்ணதுமே ஒரு ஃபால் அண்ட் சைட்வே. இதை பார்த்திருப்பீங்க. அப்ப எவ்வளவு தூரம் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதும், அடுத்தது 24,200 புட் ஆப்ஷன். 24,200 புட்டு பாருங்க,
ஃபர்ஸ்ட் 200 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு தக்க வைக்காம அவங்க என்ன பண்றாங்க, சாரி ஒரு சிறிய தவறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200ஐ தக்க வைக்காம திருப்பி இவங்க கீழே வர்றாங்க. இவங்களோட பேரல் ஏரியா இந்த இடத்துல இருக்கு. இந்த டைம் இவங்க 200 தாண்டாத போது பார்த்தீங்கன்னா 24 200 புட்டு வந்துட்டு 200 ரூபாய்க்கு மேல நிலை பெறாத போது 24,000 கால் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 24,000 கால் பார்த்தீங்கன்னா இந்த 93ங்கிற இடம் வரல. அப்ப மீண்டும் இவங்க மேல போறாங்க. நம்ம போட்டிருக்க அந்த பேரல் ஏரியாவை இவங்க என்ன பண்ணல, கடக்கவில்லை. கடக்காம திருப்பி இவங்க வந்துட்டு அந்த 93 ரூபாய் இவங்க கட் பண்றாங்க. இவங்க 93 ரூபாய் கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய். 93 டு 60ன்னு வச்சுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட 33 ரூபாய் இவங்க இறங்குறாங்க. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் 24 200 புட்டோட வேல்யூ பாருங்க. அவங்க 93க்கு கீழே போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த 200 அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 300க்கு நியர் போறாங்க. அப்போ அவங்க 30 ரூபாய் இறங்குனதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளவு ஏறுறாங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏறுறாங்க. ஸோ இதுதான் காமா எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த மாற நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது இவர்கள் கேட்வே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அப்ப 24,000 கால் 93க்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன இம்பாக்ட் ஆச்சு, அவங்க 93க்கு முன்னாடி என்ன இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கணும். இதை ரிசர்ச் பண்ணீங்கன்னா என்ன மாற இந்த மாற தொடர்ச்சியா இருக்கும்போது மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காங்களா இல்ல இதற்கு அப்பாற்பட்டு இருக்கலாங்களா, என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு நீங்க ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு உங்களுக்கு ஏத்த பையிங் பாயிண்ட் எங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 24,100 கால் புட்டோட ஏடி மீட்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 104 இருக்கிறாங்க. இப்ப மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 156 ரூபாய். இன்னும் நமக்கு க்ளோசிங் பிரைஸ் வரல. 156 ரூபா 30 அப்படின்னு எடுத்துட்டா 126. அப்ப இந்த 126 புள்ளிகளை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 23,974 வரும். அப்ப நீங்க 24,000 கால் புட்டும் எடுத்துக்கலாம், 23,950 கால் புட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் 950 கால் புட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்ப இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 65.85. அப்ப ஏடி மீட்டிங் பாயிண்ட் 75. நேத்து வந்து பாத்தீங்கன்னா 104. கிட்டத்தட்ட 30 ரூபாய் டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எந்த பிரைஸை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்துக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல 24,000 புட் 24,100 கால் இங்க ஒரு ஸ்ட்ரேங்கலாக இருக்கு. அப்போ இதோட மிட் பாத்தீங்கன்னா 24,050. அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்றா 24,000 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 67. அப்போ 23,933 அப்படின்னு ஒரு விடை கிடைக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 23,900 புட் 24,000 கால் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க அதிகமான வர்த்தகம் பார்த்தா 23,900 டு இங்க 24,100க்குள்ள நமக்கு இருக்கு. இதுல பார்க்கும்போது மிட் பாயிண்ட் 24,050. ஸோ 24,050 கால் புட் என்ன இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் சந்தை அடுத்த வர்த்தகம் இருக்க போகுது. நாளைய வர்த்தகத்துல நமக்கு இம்பாக்டட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இதன் அடிப்படையில் இவங்க அதிகமான வர்த்தகம் 24,000 புட்டும் 24,100 கால் தான் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. அப்ப 24,000 புட் நமக்கு என்னன்னா 24,100 காலுடைய ஹை, புட்டோட ஹை 132. ஸோ இதை பேஸ் பண்ணும்போது அதோட இம்பாக்டட் 24,050 வந்து ஒரு கட்டுப்பாட்டு எல்லையா வச்சிருக்கிற மாதிரி தோணுது. அப்ப 24,050க்கு கீழே இருக்கிறதும் 24,050க்கு மேல இருக்கிற மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம சரிபகுதியா பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஓகே. அப்ப 23,950னா இதோட கேட்வே நம்ம பார்க்கும்போது 75ன்னு வந்துடுது. அப்போ 75 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு 24,025. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 23,875. இது ஒரு கேட்வே. இதுதான் நமக்கு இம்பாக்டட். அப்ப நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் இல்ல. அப்ப 150 பாயிண்ட்ஸை நம்ம கன்வே பண்ணோம் அப்படின்னா நமக்கு
இங்கிருந்து 150 பாயிண்ட்ஸ் 75 பிளஸ் 75 150. அப்போ 24,100. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 23,800. அப்போ இதனுடைய டோட்டல் ரேஞ்ச் நமக்கு 300 பாயிண்ட்ஸ். இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்தால் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ நமக்கு வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய விலை விட கால் ஆப்ஷனோட விலை ₹20 ஜாஸ்தினால 23,970. அப்போ 800 கால் என்ன பண்ணணும், ₹170 அப்படிங்கிற விலையும் இவங்க ₹130 அப்படிங்கிற விலையை தக்க வைக்கிறாங்களா? அப்ப இதில் யாராவது ஒருவர் 300 புள்ளிகளுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் வந்து 23,800க்கு கீழேயோ இல்ல 24,100க்கு மேலேயோ இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். யாரு? 23,800 காலுக்கும் 24,100 புட்டுக்கும். ஸோ இதோட பேஸ்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கணக்கீடு பண்ணியிருக்கிறோம். ஆனா செட்டில்மெண்ட் வரல. செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. இப்போ நமக்கு அதிகமான ஆக்டிவ் கான்ட்ல 24,000 புட் அண்ட் 24,100 கால். அப்ப 24,050 ரொம்ப முக்கியமான மிட் பாயிண்டா இருக்க போகுது. இது மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால இந்த ஜோன்ல 24,000 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்து கம்மியா இருக்கு. அப்ப டைம் வேல்யூ இன்னும் நமக்கு என்னன்னா புட் சைடு கம்மியா இருக்கு. இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்டேபிளா இருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு டேஞ்சர் பொசிஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இதை கவனத்துல கொள்ளுங்க. மார்க்கெட் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நீங்க மார்க்கெட்னு நான் திருப்பி குறிப்பிடுறது நிஃப்டிய. இது வால்டைல இருக்கிற வாய்ப்பு. சப்போஸ் இந்தியா விக்ஸ் பாசிட்டிவா இன்னைக்கு ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருந்தாங்க. அப்போ மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒரு பேனிக் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு சைடு வே வந்திருக்கு. இதையும் ஜாக்கிரதையா நீங்க பார்க்க வேண்டியது. அப்போ நீங்க ஆக்டிவா எடுத்துக்க வேண்டிய ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னா 24,000 கால் மற்றும் புட்டை நீங்க ஆக்டிவா பாருங்க. 24,000 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய டுடே ஹை அண்ட் எஸ்டர்டே ஹைன்னு சொல்லுவாங்க. இதற்கு 2க்கு மேல 24,000 புட் இருக்கிற வரை மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்குண்டான இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பாருங்க. நன்றி, வணக்கம்.